வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாஸ் இயர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு செம மேட்ச். மும்பை இந்தியன்ஸ் ஹாட்ரிக் தோல்வி. இன்னைக்கு மஸ்ட் வின் கேம் மாதிரி உள்ள வந்தாங்க. அண்ட் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். அவங்க 11 காம்பினேஷன் எதுவுமே கரெக்டாக அமையல. பஞ்சாப் கிங்ஸ் த்ராஷ்ட் மும்பை. ஒரு அன்பீட்டன் டீம் கரண்ட் ஐபிஎல் 2026னா அது பஞ்சாப் கிங்ஸ் தான். எக்ஸலண்ட் பீஸ் ஆஃப் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அண்ட் எல்லா ஏரியாலுமே பிரிச்சுட்டாங்க. ஸோ மும்பை வந்து சான்ஸே இல்லை. ஈவன் தோ ஒரு இயர்லி பிரேக் த்ரூக்கு அப்புறம் வந்து ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் நல்லா வந்துச்சு பிட்வீன் டிகாக் அண்ட் நமன்தீப். பட் ஸ்டில் அந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து அவங்களால ரன் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ 190 வெரி பிலோ பார் ஸ்கோர் இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் வான்கடே. பஞ்சாப் வந்து அப்படியே ஊதி தள்ளிட்டு போயிட்டாங்க. இதே ஆடா இவ்வளவு நேரம் ஒட்ட வச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ். கேப்டன் சர்பாஞ்ச் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபீல்டிங்லயும் புழக்கிறாரு. சரியான கேட்ச். ஒரு மும்பை மண்ணில் பிறந்த ஒரு மும்பைக்கர் பஞ்சாபுக்காக கேப்டனா லீட் பண்றாரு. அங்க வந்து ஒரு ஆறா காமிச்சா இருப்பாரு. அதுதான் ரியல் ஆறா. சும்மா மத்த ஆறா காமிச்சிட்டு இருக்கிறதுலாம் ஆறா கிடையாது. இதுதான் ரியல் ஆறா என்ன பொறுத்த வரைக்கும். வெறித்தனமான கேப்டன், ஒரு நல்ல கேப்டன்ஷிப், நல்ல பவுலிங் ரொட்டேஷன், பேட்டிங் எல்லாமே. என்ன கேட்டா ஹீ ஷுட் பி தி நெக்ஸ்ட் பிக் திங் இன் ஓடி கிரிக்கெட் ஆஃப் இந்தியா பிசிசிஐ. போத் சுப்மன்களை ரீப்ளேஸ் பண்ணி இவரை கேப்டனா போடணும் அண்ட் ஸ்கையை ரீப்ளேஸ் பண்ணி இவர் T20க்கும் இவர் கேப்டனா இருக்கணும். ஸோ ஓவர் டு யூ கைஸ். மதன், நான் ஃபர்ஸ்ட் ஓன்ட்ட வர்றேன், நீ முடி, அதுக்கப்புறம் நம்ம மாமாட்ட போ. அதான்டா, நம்ம தான் நான் சொன்னோம். எல்லாருமே நம்மன்னு கிடையாது, நம்மளாம் சின்ன சேனல் வச்சிருக்கோம். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இப்படை தோப்பின் எப்படை வெல்லுன்னு கேட்க. என்னதான்டா ஆச்சு கடப்பாறைக்கு? ஒண்ணுமே புரியலடா மாப்பிள்ள. சரி, நம்ம மாமா சொன்னப்ப கூட நான் தீபக் சதுர்த்தகர் ஆட முடியாதா, ஒரு வேலை இன்ஜுரினா தான் சொன்னோம். ஆனா ஒரு பேச்சுக்கு சொன்னதை உண்மையிலேயே எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கானுங்க. ஒரு பவுலிங் பிளான் இல்ல. சரி, இந்த நமந்தீரோட இன்ட்ரெஷன்ஸ் ஓகே, பட் எதுக்கு குவிண்டன் டிகாக் அண்ட் ரிக்கில்டன்? சோ 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர், அது ஓகே. ரிக்கில்டன் ஃபார்ம் பண்ற சொல்லிட்டு பின்னாடி பவுலிங் போட்டவனுக்கு யார் இருக்கா? பும்ராக்கு மேபி அவர் விக்கெட் இல்லாதனால கான்பிடன்ஸ் இல்லையா தெரியல, பட் அவரோட வேலையை செஞ்சுட்டு போறாரு. உனக்கு விக்கெட் டேக்கர் இங்க யார் இருக்கா? அதையே பேசாம ஒரு 2 ஓவர் கை இழுத்துச்சுன்னா சஹரால போட முடியாது. சதுல் தாக்கரே எக்ஸ்பென்சிவ் ஆன காஸ்ட் ஆஃப் விக்கெட் அப்படின்றப்போ உனக்கு விக்கெட் டேக்கர் அட்டாக்கிங் போடுறதே இல்லாம எந்த கான்பிடன்ஸ்ல இவன் போறாங்கன்னே தெரியலடா. ஒரு காபின் பாஷா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிருக்கலாம். இல்லைன்னா அஸ்வினி குமார் மாதிரி ஒரு ஆளு நல்லா பண்ணிருக்காரு. என்ன சொல்றது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு இப்படி தோக்குறது எப்படின்னு வந்து டுட்டோரியல் மாதிரிதான் இருந்துச்சு. லைக் சரி, ஆப்போசிட் ஃபேனா எனக்கே இப்படி இருக்கப்போ கண்டிப்பா மாமாக்கெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். புவர் கேப்டன்சி, புவர் எக்ஸிகியூஷன்ஸ், ஜியூ அதெல்லாம் சொல்லலாம். பட் அவங்க டெத் ஓவருக்கே போக இல்லடா. 16 ஓவர்ல முடிச்சிட்டாங்கடா. பும்ராவே நீ சொல்லுவ பும்ராவை சீக்கிரம் கொண்டு வந்து 16 ஓவர் முன்னாடி கொண்டு வச்சு முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி போச்சு. மாமா ஓவர் டு யூ மாமா. கோகுல் ஒரு ஆர்டன்ட் ஃபேன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ். ஒரு ரொம்ப நாளா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். மும்பை இந்தியன்ஸோட தீவிர ரசிகர், ரோஹித் சர்மாவோட ஃபேன். ஸோ நீ என்ன ஃபீல் பண்ற? ஏன் இவ்வளோ கண்டினியூஸ் கன்சிக்யூட்டிவ் லாசஸ்? கேப்டன்ஷிப் எங்க என்ன என்ன மிஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுலிங் தான். இப்போ பேட்டிங்கும் சொல்ற அளவுக்கு இல்லை. பட் 200 220 போற மேட்ச்ல யாராவது 2 பேர் ஆடினா கூட போதும். பேட்டிங் எல்லாருமே கிளிக் ஆகணும்ல அவசியம் இல்லை. பட் பவுலிங்ன்றது ஒரு கலெக்டிவ் இல்லைனாலும் ஒரு அட்லீஸ்ட் த்ரீ குட் பவுலர்ஸ் வேணும். இப்போ அது கரண்ட்லி லேக்கிங். பும்ரா வந்து எப்பயும் போல இல்லைன்றாங்க, பட் குறை சொல்ல முடியாது. அவர் இவ்வளோ வருஷம் அவர் முடிஞ்சது பண்ணியிருக்காரு. அதாவது நாட் இன் ஃபார்ம் பும்ரா கூட இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் தான். 800 தான் கொடுப்பாரு உனக்கு. விக்கெட் வரலன்னா அவங்க அடிக்க மாட்டேன்றாங்க, விக்கெட் விழ மாட்டேன். அது ஒன்று. அவர் அந்த 140ல யோக்கர்லாம் போடுறதில்ல. மேபி அவர் ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்கா, இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமைச்சிருக்காங்களா, அது என்டையர் பேக்ரவுண்ட் தெரியல. பட் அவரோட 50% ஆஃப் பால் வந்து அந்த முறுக்கு புள்ளியில பால் தான் அவர் போடுறாரு. ஸோ பும்ராவை பற்றி பேசக்கூடாது. மீதி பவுலிங் என்ன இருக்கு? ஐ மீன் அட்லீஸ்ட் இல்லைன்னா ஏன் மூவ் ஆன் ஆக மாட்டேன்றாங்க? இப்போ நம்ம எஸ்ஆர்ஹெச்சே பார்த்தோம். உனட்கட்டு அர்சல் ஆடி அழைச்சி இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு 2 டெபர்ட் ஒரே மேட்ச்ல இறக்குனாங்க. இவங்க ஒண்ணுன்னா கூட இறக்க மாட்டேன்றாங்கன்னா என்ன? ஐ மீன் இவங்க எல்லாம் வாசிட்டு அந்த தீபக் சஹார் அண்ட் ஷர்துல் தாக்கூர் லெஜெண்டரி 2 காம்போ, அவங்கள பத்தி சொல்லு. மனசாட்சியே இல்லாம எப்படிதான் ஆடுறாங்க. அந்த தீபக் சஹார்னா ஸ்கேம். சீரியஸா 115 116 போடவே செய்யறான்.
இது என்னடா பால் டி கிருணால் பாண்டியா கூட அதிக ஸ்பீட்ல போடுறான்டா. அதான் நான் இது சொல்றேன். என்னடா ஒரு குணால் அவனோட பாண்டியா கூட குருணால் போறாடா, பாண்டியா என்ன அதிகமா ஆச்சுன்னே போடுறான்டா. தெரியல. சாகரோட பெஸ்டஸ்ட் வெரி ஆஃப் ஒஸ்ட், வெரி பெஸ்ட்லயே ஒஸ்ட். 2 to 3 ஓவர்ஸ் தான் அவன் சென்னைக்கே போடுவான். அவன் பவர் பிளேல வச்சுட்டு இருந்தாங்க. பட் அப்போ பிச்சு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஐ மீன் காம்படிட்டிவா இருந்துச்சு. பிச்சு மட்டும் கொஞ்சம் இல்ல, லைஃப் இருந்தது. அவனும் கொஞ்சம் பேஸ் இருந்துச்சு. இப்ப ரெண்டுமே இல்ல. பிச்சும் ஸ்விங்குக்கு இல்ல, அவன்கிட்டயும் அந்த த்ரெட்டனிங் பேஸ் ஒரு எதுவுமே இல்ல. மிஞ்சி போனா அந்த நக்கிள் பால் வச்சிருக்கான், மற்றபடி யாக்கர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ சாகர் இஸ் கம்ப்ளீட்லி வாஷ்ட் அவுட். ஒரு 10 வரைக்கும் போனதே அது நான் எடுக்கும் போதே பயந்தேன். லாஸ்ட் சீசனே அவனால தான் நாக் அவுட்ல போச்சு. அந்த காம்பினேஷனே போயிடுச்சு. கரெக்டா நாக் அவுட்ல இன்ஜுரி ஆகி போயிட்டான். டாப்லி அவன் இவன் ரை. லாஸ்ட் இயர் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இல்ல, பட் ஓரளவுக்கு பெட்டரா இல்ல இருந்தது, இல்ல, இவ்வளவு நான் அது ஒஸ்ட் கிடையாது. சொல்லல. பட் இந்த வாட்டி ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட். சொல்லல, சொல்றதுக்கே இல்ல. பெர்ஃபார்மன்ஸே நல்லா இருந்தாலும் கண்டினியூ பண்ணல. காம்பினேஷன்டா. கரெக்டா அவன் நல்லா பண்ணிட்டு வரும்போது, அவனை வச்சு ஆடணுன்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது இன்ஜுரி ஆகி போயிட்டு காலை பிடிச்சு போயிட்டான். யாரு டாப்லி ஆடினாங்க, இன்னொருத்தன் கிளீஸா, அவன் பேர் என்னன்னு தெரியல, கிளீசனா, ரிச்சர்ட் கிளீசன். அந்த காம்பினேஷன் அவனால தானே அடி வாங்கிச்சு. ஒரு ஐபிஎல்லுக்கு ஒரு பவுலர் ஒரு சீசன் போட்டு கொடுப்பான்ற நம்பிக்கை இல்லாத பவுலர். அவனை எதுக்கு எடுத்தாங்க? 9 கோடி, இவங்களும் சிஎஸ்கே 8 கோடி வரைக்கும் பின்னாடி வந்தாங்க. ஐயோ எடுத்துருவாங்களா, சிஎஸ்கே எடுத்துடணும்னு நான் பார்த்தேன். நல்ல வேலை, ஒரு மிஸ். இல்ல மாப்பிள, இப்போ தீபக் சஹார் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா எனக்கு என்னன்னா, வேற ஆள் இல்லைன்னா நீ சொல்லி எடுக்கலாம். ஆனா அஸ்வினி குமார் தான் இருக்கானுடா, நல்லா போட்டான் போன சீசனு. ஏன் அவனை எடுக்க மாட்டாங்க? அவனும் சொன்ன இசார்னு ஒருத்தனை சொல்லியிருக்கேன்டா, லெஃப்ட் ஆர்ம் பவுலர், ஹைட்டா இருக்காருடா. சான்ஸ் ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் கொடுத்துட்டு டிசைட் பண்ண. ஒரு 2-3 மேட்ச் தோக்கும் போது கூட உள்ள எடுத்துட்டு வர மாட்டேன்னா என்ன சொல்லு மாப்பிள்ள. இப்ப நான் சொல்றேன் பாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா, மும்பை நல்லா ஜெயிக்கிறப்பயே எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் உள்ள கொண்டு வருவாங்க. தோக்குறப்போ ஆப்வியஸா கொண்டு வரணும்னு கூட கிடையாது. தாட் ப்ராசஸ் கண்டிப்பா வரும். இந்த டிசிஷன் யார் மேக் பண்றா அப்படின்னு தெரியல. சோ அந்த கண்ட்ரோல் நான் அகைன் கம்பேர் பண்ண விரும்பல ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா சொல்லிட்டு. பட் ரோஹித் சர்மா இருக்கப்போ உனக்கு ஏதாவது ஒரு டேலண்ட் எக்ஸ்ட்ரானரியா ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங்கோ பவுலிங்கோ. சித்தர்ஸ் பிளேயர் ஆடி இருக்காரு, அனுமோத் சிங் ஆடி இருக்காங்க, அந்த மாதிரி பிளேயர் ஆடி இருக்காங்கன்றப்போ இவங்க அந்த பேக் பெஞ்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஸ்ட்ராங்கான இந்தியன் கோர் இருக்கு, இவங்களை தான் ஆட போறாங்க, இவங்களை தான் ஆட போறாங்க ஆடுறாங்க. ஒரு இப்ப என்ன சொல்றது, இப்ப இவன் சொன்ன பிளேயர் இந்த அஸ்வினி குமார் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவன் சொன்ன பிளேயர் ஆகட்டும், ரகு சர்மா ஒருத்தர் இருக்காரு, கண்டிப்பா யாராவது ஒருத்தர் டெஸ்ட் பண்ணுவாங்க. விக்னேஷ் புத்தூர் ட்ரை பண்ணிருக்காங்க, லைக் யாராவது ஒருத்தர் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அதை பண்ணவே மாட்டாங்க? ஒரு பேட்ஸ்மேன் ரோஹித் இல்ல, ட்விட்டர்ல எல்லாம் சொல்றாங்கடா நமந்தீர் ஓப்பனிங் தான் வரணும், வேற ஏதாவது மிடில் ஆர்டர்ல அந்த டேனிஷ் மல்லே வரும், இன்னொருத்தர் 2 பேர். டேனிஷ் மல்லே செமையான பிளேயர், குட்டியா இருப்பாரு, பயங்கரமா அடிப்பாரு. நான் கூட சொன்னேன் 2 ரிக்கல்டன் டிகாக் எடுத்துட்டு வராங்க. ரிக்கல்டன் ரன் அடிக்கிறான் ஓப்பனிங்ல. நமந்தீர் 2 பேர் கஷ்டம். 2 ஐடியல் பிளேயர் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதாவது இப்ப நீ யோசிச்சு பாரு, குவிண்டன் டிகாக் ரிக்கல்டன் யாருன்னா அடுத்த மாதிரி ரோஹித் சர்மா என்ன பண்ணுவோம், என்ன தாட் ப்ராசஸ்னே தெரியல எனக்கு. சரி, குவிண்டன் டிகாக் கிளிக்டு, அதை வச்சு பிரச்சனை இல்ல. பட் நீ 2 பேர் ஆட வைக்கிறாங்கன்னா என்ன தாட் ப்ராசஸ்? இப்ப அடுத்த மேட்ச் ரோஹித் சர்மா உள்ள வந்துட்டா யாரை தூக்குவீங்க? திருப்பி ட்ரெண்ட் போல்ட் வச்சு பண்ணீங்களா? ஒரு டீம் காம்பினேஷன் ஒர்க் ஆகுதுன்னா அதை தூக்குறப்போ அடுத்த அந்த வால் வரப்போ மாடிபிகேஷன் வரப்போ இது பண்ணணும். இப்ப தனேஷ் மல்லூரோ ஆடினா ட்ரை டெஸ்ட் பண்ணலாம், ஹோம் கண்டிஷன்ஸ், மும்பை பேட்டிங் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். தேவையில்லாம ஒரு காம்பினேஷன் இருக்கு, திருப்பி ஓப்பனிங் பேரை மாத்துவாங்க. சரி, இந்த டிசிஷன்னா எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா எடுக்கிறாரா இல்லைன்னா ஜெயவர்தன் எடுக்கிறாரா? ஜெயவர்தனை எடுத்துதான் 5 கப் அடிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா வெளியே போனனாலயா? ஸ்கை இந்த பஞ்சதந்திர மடத்துல ஸ்ரீமன் பண்ணுவார்ல, கார் அடிச்சுட்டு ஓரமா போய் நின்றாங்க, அந்த மாதிரி ஆறு வரான், விக்கெட்டா வரான், கிளம்பி ஓரமா நின்றுக்கிறான். ஒரு கேப்டன்சி எனக்கு வேணுன்றதுக்கா? ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி டீம் எப்படி தூக்கும், அதான் எனக்கு தெரியல. ரோஹித்தோட இன்புட் சுத்தமா இல்லாத மாதிரி இருக்கு. அவர் இப்ப என்ஜாய் பண்ற பேஸ்க்கு வந்துட்டாரு. அதனால அவர் கேப்டன்சி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. டீம் காம்பினேஷன் அதெல்லாம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அது பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு மோசமா இருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹர்திக் பாண்டியா. இல்லடா என்ன கேட்டா, இப்போ தீபக் சஹரும் ஷர்துல் தாக்கூரும் எந்த வகையில ட்ரெண்ட் போல்ட்டை விட நல்ல பவுலர் ஆயிட்டாங்க. என்னால அதெல்லாம் நம்ம சீசன் ஆரம்பிக்க முன்னாடி 2 பேரும் ஆடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம்டா, அவங்களுக்கு தெரியாது. அதான் எனக்கு புரியுது. அதுதான் சொல்றேன், என்னால லைனை நான் ஆக்சுவலா சிஎஸ்கே ரொம்ப பேஷ் பண்ணிட்டே இருப்போம். இப்ப நீ பாத்துருப்ப, இவனை ஏன்டா போட்டீங்க, அவனை ஏன்டா இது பண்ணீங்க, அகில் ஹுசைன் ஆடுங்க நிறைய சொல்லியிருப்போம். பட் எம்ஐக்கு நான் ஏன்னா அவங்க நல்லா ஸ்கவுட் பண்றாங்க, நல்ல டீம், அவங்க அந்த காம்பினேஷன்ஸ் திரும்ப மிஸ் பண்ணிட்டே இருக்காங்கடா. அவங்க காம்பினேஷன்ஸ் கரெக்டா புடிச்சிட்டாங்கன்னா
they are good enough to win consecutive 6 matches, 7 matches, and they can able to qualify to playoffs. அந்த ஸ்டஃப் இருக்கு. லாஸ்ட் டைம் போன வருஷமும் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த காம்பினேஷன் அவங்க ரொம்ப லேட்டாவே பிடிச்சிட்டு இல்ல இருக்காங்க. இல்ல அழகா நீ சொன்ன மாதிரி நீ அந்த சொல்ற சினாரியோ எல்லாம் எல்லா மேட்சும் காம்படிட்டிவா கிட்ட வந்து தோப்பாங்க. இந்த சீசன் அவங்க ஆடுறத பார்த்தா they deserve to லூஸ் மாதிரி தான் இருக்கு. நான் ஒன்றும் விட்டு கொடுக்கலாம் கொடுக்க மாட்டேன். ஐ மீன் நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ரெஷ் பிளேயர்லாம் சான்ஸ் கொடுத்து வாஸ்ட் பிளேயர்னு சொன்னாதான் இது. இன்னைக்கு அந்த கரெக்ட். முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ பாண்டியாவை கேட்டதுக்கு பாண்டியா இப்பதான் கொஞ்சம் கோவப்பட்டு ஏதோ சொல்றான். என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நான் சொல்றதுக்கே வார்த்தை தெரியல. இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணுமா இல்ல டீமா ப்ளே பண்ணுமா எனக்கு தெரியல அப்படின்ற அளவுக்கு பேசணும். இண்டிவிஜுவல்னா அவனையும் தான் ப்ளே பண்ணும். அஹ் ஒரு மொமெண்டமே போயிடுச்சு. அதை பத்தி கரெக்டா கேட்டாங்க. 20-30 ரன் ஷார்ட்னு கேட்டதுக்கு நல்லா போட்டாங்க, ரிவர்ஸ் ஸ்விங் ஆச்சுன்னு பேசலாம். என்ன பாத்தியா இல்லையா? நீ பாக்கலையா அது? அதான் சொல்றேனே. அப்ப இல்ல தலைவன் வந்துதான் ரிவர்ஸ். அந்த இடத்துல நானா இருந்தா என்ன பண்ணிப்ப தெரியுமா, கண்ணை மட்டும் ரூத்தர்ஃபோர்ட் இறக்கி விட்டுருப்பேன். ரூத்தர்ஃபோர்ட் வந்து ஆன் டச் 9 சிக்ஸ் அடிச்சிருக்காண்டா, சரி ஓகே ரூத்தர்ஃபோர்டை இறக்குவோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாம ஹர்திக் பாண்டியா வந்திருக்கு. அடிப்பாருன்னு பார்த்தா அங்க வந்து ஆறா காமிச்சுக்கிட்டு இருக்காரு. பால அடிச்சுட்டு இப்படி பண்றதாகட்டும், பேட்டை தூக்கி இப்படி போடுறதாகட்டும், ராபின் மிட்ஸ் கிட்ட பேட்டை பண்றதாகட்டும், சி அதெல்லாம் தூக்கி சாப்பிட மாதிரி தான் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேட்ச் பிடிச்சிட்டு பண்ணாரு. ஒண்ணு சிம்பிள், இருந்துச்சு. இந்தா பாத்துக்கோ இதே வந்து அப்படின்னு. திலக் பண்ணியிருந்தா ரிட்டையர்ட் அவுட் பண்ணியிருப்பல்ல. அந்த அளவுக்கு இது காட்டுறல்ல. அஹ் இவனும் போயிருக்கணும். 5 பால்லே நல்ல போயிருக்கணும். நறுக்குன்னு கேக்குறான். நடந்திருக்குல்ல இது. திலக் இவ்வளவு மோசமா கூட நடந்துருக்கு ஆடலன்னு நடந்துருக்கு நினைக்கிறேன். நடந்துருக்கு. ம். ஆமா அக்ரி. போன வருஷம் நினைக்கிறேன். ஆமா கூப்பிட்டாங்க உள்ள. திலக் வர்மா கூப்பிட்டாங்களே போன வருஷம் தான். ஆமா ஆமா அதான் சொல்றான். ரொம்ப என்ன சொல்றது, அதான் இந்த டீம் எப்படி தோக்கும் அதுதானே சொல்றேன். இவ்வளவு வேற யாராவது எக்ஸ்பெக்டர் சொல்லிதான் பரவாயில்ல. இவ்வளவு பேர் சொன்னாங்க எல்லாருமே வேர்ல்ட் கப்ல ஃபார்முக்கு வர பிளேயர். இப்ப இவங்க மெரிசா மிஸ்ன்னு சொன்னா நான் வந்து வில்ஜாக்ஸ் சொல்லுவேன். ஒருவேளை வில்ஜாக்ஸ் இருந்திருந்தா இந்த டீமுக்கு அல்லா கசன் ஆடிக்க மாட்டாங்க. பட் அல்லா கசன் குறை சொல்ற மாதிரி இல்லையே. அவரு நீங்க நல்லா தானே போட்டாரு பவர் பிளேயர். நல்லாதான் போட்டாரு. அவர் நல்லா போட்டாரு. தெரியல சதுர் தாக்கு தீபக் சரை தூக்கி விட்டாதான் மேபி நீங்க தெரிஞ்சுவீங்க. இல்ல மேபி நீங்க சொல்ற மாதிரி அந்த 2 தீபக் சதுர் தக்கு 2 பேரையும் தூக்கணும். அஸ்வினி குமார் உள்ள போடணும். இன்னொரு ஒரு நல்ல யங் ஃபாஸ்ட் பவுலர் யாராவது அங்க ஸ்கவுட் பண்ணிருப்பாங்க டெஃபினட்டா. சோ அவங்க யாராவது உள்ள எடுத்துருப்பாங்க. புதுசா இன்னைக்கு ஒருத்தவங்களை எடுத்திருக்காங்களாமே. எடுத்திருக்காங்களாண்டா. இது யாரோ ஆமா இன்ஜுரி இன்னைக்கு வருதா? ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் இன்ஜுரி வந்திருக்காரு. பிளேயருக்கு இன்ஜுரி அவருமே எடுத்திருக்காங்க. அவர் பஞ்சாப் பவுலர். அந்த மாதிரி யாராவது ஒரு அன்னோன் ஒரு பிளேயருக்கு சான்ஸ் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு காம்பினேஷன் செட் பண்ணாதான் உண்டு. அண்ட் ஆல்சோ ஹர்திக் நம்பர் 5 வரவே கூடாது. திலக் வர்மா வந்த இடம் கரெக்ட். நம்பர் 6 வந்தான். ஹர்திக் நம்பர் 6 அடுத்து ஒரு 1 டவுன் டிமோட் பண்ணிக்குவோம். ரூதர்ஃபோர்டா வந்து அப் பண்ணணும் ஒரு 1 பொசிஷன். ஏன்னா ரூதர்ஃபோர்ட் வந்து இஸ் நாட் அ ஃபினிஷர்ரா. அவனை லாஸ்ட் இதெல்லாம் அடிக்க வைக்க முடியாது. மிடில் ஓவர்ல அவர் ஆட வைக்கணும். he can just thrash the bowlers all around the ground. ஸோ அந்த மாதிரி அவன் கொஞ்சம் டாக்டிக்கலா நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணா மேபி ஜெயிக்க சான்ஸ். ஆனா நான் என்ன சொல்லுமா, அவங்க ஜெயிச்சு கண்டினியூஸா 5-6 ஜெயிப்பாங்கன்னு சொல்லல. பட் தே ஹாவ் அ குட் சான்ஸ் டு அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்றேன். கன்சிக்யூட்டிவா ஒரு 6 மேட்சஸ் 7 மேட்சஸ் ஜெயிச்சு பிளே ஆஃப் போயிருக்காங்க. நிறைய தடவை வருஷம் முன்னாடி 3 இயர்ஸா போயிருக்காங்க. ஸோ தே ஹாவ் அ குட் கிரெடிபிலிட்டி ஆன் தட். அதுதான் சொல்ல வரேன். அதுதான்டா மென் ஈகோ பிளே ஆகுது. சிம்பிளா சொல்ல போனா சம் காம்பினேஷன்ஸ் வந்து சில சொல்றப்ப அக்செப்ட் பண்ணிட்டு டிஃபீட் வந்து பண்ணோம். பட் பாண்டியாக்கு மேபி நான் பண்றது எவ்வளவு கரெக்ட்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரியே ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. ஆஸ் அவுட் சைடரா லைக் ஃபேன் பேஸா மாமா சொல்லலாம். பட் இந்த காம்பினேஷன் நான் பிலீவ் பண்றேன், இது நான் நம்பி ஆட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரையோ பார்த்து காப்பி அடிச்சு பண்ற மாதிரி இருக்கு. பட் அப்படி அந்த ஈகோ உனக்கு டச் பண்ணனா அந்த பிளேயருக்கான கிரெடிபிலிட்டி இருக்கணும். இப்ப நீ சொன்னதான் சதுர் தாக்கூர் தீபக் சகர் எங்க ஆடலன்னா பிச்சு வந்து பனானா ஸ்விங்க மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஆனாலும் பிச்சுல நிறைய பிளாக் சாயில் இருந்து பிச்சு கொஞ்சம் ஏழி வந்தா பரவாயில்ல. மும்பை மாதிரி ஒரு வான்கடை பாட்டால இந்த மாதிரி ஜூ வருது ஃபுல்லா தண்ணி மாதிரி போயிட்டு இருக்க இடத்துல ஒரு வேளை டாஸ் தோத்துனா என்ன ஆகுன்ற ஒரு பேக் அண்ட் ப்ராசஸ் கூட இல்லாம 2 பேரையும் ஆட வச்சிருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது ஒரு 3 பவுலராவது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும். அப்பதான் அந்த டீம் பவுலிங் காம்பினேஷன் இருக்குன்னு அர்த்தம். அதுவே இல்லாம இருக்கப்போ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம ரொம்ப மும்பையை பேஷ் பண்ணிட்டோம், பஞ்சாப் கிரெடிட் பண்ணவே மாட்டோம். ஆமா பஞ்சாப் கிட்ட சொல்றான் நீ பார்த்த பஞ்சாப் டாமினேட் பண்றாங்க சொல்லி. இதுதான் பழைய மும்பை. லைக் எந்த கேம் வந்து உங்ககிட்ட இருக்கவே விட மாட்டாங்க, சீல் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பஞ்சாப் வந்து என்ன சேஞ்ச் பண்ணனால இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஃபேக்டர் ஸ்டே செய்யற தாண்டி இந்த பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு இம்பாக்டோட ஆடுறாங்க. வந்த உடனே ஒரு இன்டென்ட்டோட ஆடுறாங்க. அது பார்த்தாலே தெரியுது. ஸ்ரேயஸ் ஐயரும் ரொம்ப நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு, அதுவும் ஹெல்ப் பண்ணுது.
அவங்களுக்கு பெருசா சொல்ல ஒன்றும் இல்லை, அவங்க தான் ஃபுல்லாக வின் பண்ணிருக்காங்க. பவுலிங் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த அர்பிரேட் பிரார்லாம் வெளியே இருக்கு, ஸ்பின் இது நீ சாகல போட்டு பொழந்துமே 190 தான் அடிச்சிருக்காங்க. மெயின் பவுலரை பொழந்துட்டு அப்பயும் 190 தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அடுத்த ஸ்டெப் அப் ஆனா பண்ணலாம். சாகல் குட்டே இது வந்து எவ்வளவு 160 இருக்கும் போல இருக்கே. அதுதான் சொல்ல போனா ஃபீல்டிங் இன்னைக்கு ரொம்ப 6 மோசமா lakh இருந்தாங்க. ரன் அவுட் மிஸ், ஆமா கேட்ச் மிஸ், அவங்க 2 பேரும் முடிச்சிருந்தா மும்பை இன்னைக்கு வழக்கம் போல 150 140 கூட பார்த்துருக்கலாம் நம்ம. 10 ஓவர்ல இல்ல முடிச்சுட்டு போயிருப்பான். மாப்பிள, இல்ல இன்னொரு ஒரு என்னன்னா, இப்போ வந்து சஹல் வந்து அங்க அடி வாங்க ஆரம்பிச்சோன்னே மிடில் ஓவர்ல டக்குன்னு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி போய் சஷாங்க் வந்தான். சஷாங்க் சிங்கை ட்ரை பண்றாங்க. சஷாங்க் சிங்கும் அடி வாங்கினா ஸ்டாயினிஸை ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டாயினிஸும் அடி வாங்கினா வேற எவனா அந்த ஒரு 4 ஓவரை ஓட்டுறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க. பட் எம்ஐல ஒரு மாதிரி மிடில் ஓவர்ல அடிக்கிறாங்கன்னு தெரியும். ஒரு அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும்போது திரும்ப திரும்ப சர்துல் தாக்கூர், தீபக் சஹர், சர்துல் தாக்கூர் இவங்களுக்கே இங்கேயும் போறது அந்த பதிலா ரூத்தர்ஃபோர்ட் அப்படி அந்த பண்ணுவான்னு மயங்க் ராணி சொல்லியிருக்காங்க. அந்த அதே மீடியம் பேஸ் மாதிரி ஒரு ரூதர்ஃபோர்ட் பவுலிங் போடுவான். அண்ட் ஆல்சோ மயங்க் ராவத்னு ஒருத்தன் எடுத்துருக்கான். ஆக்சுவலி ஆல்ரவுண்டர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவனுக்கு ஒரு ஓவர் கொடுத்து பார்த்துருக்கலாம். ஆக்சுவலி கடைசி ஓவராவது ஒரு 4 ரன் ஃப்ரம் 20 பால்ஸ் இருந்துச்சுல, அந்த டைம்லயாவது வந்ததுக்கு ஒரு பவுலிங்காவது போட்டு பார்த்தாலா, எதையாவது போட்டிருக்கலாம். அதை கூட கொடுக்கல. அதுதான் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் டச் மாதிரி இருக்கு. ஒண்ணுமே ட்ரை பண்ணாம சரி இப்ப தோக்க போறதுன்னு ஆகி போச்சு. சரி ஒரு ஓவர் நீ போடு, நீ என்ன வருதோ போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பவுலருக்கு ட்ரை பண்ணிக்கலாம். சோ எதுவுமே பண்ணாம அப்படியே ஒரு மாதிரி பிரெயின் ஃபேட் மொமெண்ட் மாதிரி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எம்ஐ. அப்ப கடைசியா தாக்கூருக்கு எப்போ வருவோம். ரெக்கவர் ஒரு ஆகிறது? நிமிஷம். தாக்கூர் நீ என்ன அன்னைக்கே அடிச்சு சொன்ன அவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு. தாக்கூர் நான் பேசியே ஆகணும். நம்ம பேர் என்ன போன இதுலயே ஸ்கேட்டோட வரியா அதுவும் வருவேன். இந்த இன்னைக்கு மேட்ச் வா 15 வா ரன் ரேட், இந்த சீசன் ஃபுல்லா 12 ரன் ரேட். போன சீசன் இது அது பேர் என்ன எடுக்கவே இல்ல. எல்எஸ்டி எல்எஸ்டி எடுத்தது ரிப்ளேஸ்மெண்டா. அதுக்கு முன்னாடி அன்சோல்டு பிளேயர் தான் தாக்கூர். ரிப்ளேஸ்மெண்ட் கேகேஆர்டா. அதுக்கு முன்னாடி கேகேஆர் நினைக்கிறேன். போன சீசன் சொல்றேன், போன சீசனே அன்சோல்டு பிளேயர் தான். அதுக்கப்புறம் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்காக எல்எஸ்டி எடுத்தாங்க. பட் அதான் நான் நம்ம சொன்ன மாதிரி 1 மேட்ச் அவன் எடுக்கிற விக்கெட்லாம் இப்பயே சொல்றேன் கேட்ச் அவுட்டா தான் இருக்கும். நீ ஒரு பவுல்டு காமி, எல்விடபிள்யூ காமி, இதெல்லாம் இருக்காது. பிச்சில் ஸ்லோவா போடுவான், சுத்தி அவுட் ஆவாங்க. சரியா? தாக்கூர் இஸ் வாஸ்ட் பிளேயர். நான் இந்தியன் கிரிக்கெட்லயே டெஸ்ட்ல எல்லாம் தாக்கூர் வேணும்னா ஏன்டா அடி, அதுக்கு நிதிஷ் ரெட்டியே பரவாயில்ல. ஸோ தாக்கூர் அவன் அது ட்ரேட் பண்ணதே தப்பான மைண்ட் செட். அவங்களுக்கு தேவை இன்டர்நேஷனல் பிளேயர். ஆனா டொமஸ்டிக்ல இல்ல நீ சொல்ற, ஆனா டொமஸ்டிக்ல உண்மையிலேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அதனாலதான் ரைட் பண்ண நிறைய ஒர்க் பண்ணி மும்பை அப்படிதான் ஸ்கோர் பண்ணி எடுத்திருக்கேன்னு சொல்லி படிச்சதுனால தான் சொன்னேன். அந்த இது வந்து அதிர்ஷ்டவசமா கேகேஆருக்கு ஒர்க் ஆச்சு. பட் கேகேஆர் எவ்வளவு மோசமான டீம் ஆடாதான் தெரிஞ்சதுன்னப்போ ஐ அக்ரி, கண்டிப்பா அக்ரி பண்ணணும். டாமினேட்லாம் பண்ணலையே. இல்லடா என்ன சொல்றது, இன் டர்ம்ஸ் ஆஃப் போத் பேட் அண்ட் பால் ரொம்ப ஒஸ்டா பண்ணல. பட் ஆனா பேட் பேசவே கூடாது. ஐபிஎல் லெவல்ல ஒரு பேட்டிங் தாக்கூர் பேட்டிங் நீ எடுத்துட்டு வந்த. இல்லடா அன்னைக்கே சொன்னேன் தாக்கூர் பேட்டிங் எல்லாம் பேசக்கூடாது. தாக்கூர் லெவல் பேட்டிங் அதான் ஓரளவுக்கு டீசென்டா பெர்ஃபார்மன்ஸ் தான். இல்லடா நீங்க லோக்கல் கிரிக்கெட்ல ஓகேடா. ஏன்னா லோக்கல் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த மயங்க் அகர்வால் இந்த மாதிரி பிளேயர்ஸ்னா கூட லோக்கல் கிரிக்கெட்ல வண்டியா ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்ரேயாஸ் கோபால் 4 டவுன் 5 டவுன் வருவான்டா பேட்டிங்ல, நல்லா ரன் அடிப்பான்டா. நீங்க பேட்ஸ்மேன் ஸ்ரேயாஸ் கோபால் சிஎஸ்கே வச்சு ஆட முடியுமா? இந்த மாதிரி தான் இருக்கு நீ பேசுறது. முடியாது, இடம் இல்ல. அதான் இந்த ஃபார்ம் ஐபிஎல்னு வரும்போது சீரியஸா வந்து உள்ள 11ல போட்டு ஆடுற மாதிரிலாம் இல்ல. அவரோட பவுலிங் எப்படி தெரியுமா இருக்கு? சிவம் தூபையோட பவுலிங் என்ன இருக்கோ அதே பவுலிங் தான் ஷர்துல் தாக்கூரோட பவுலிங். சிவம் தூபே மாதிரி பேட்டிங் ஆடினா டெஃபினட்டா ஷர்துல் தாக்கூர் நான் டீம்ல வச்சுப்பேன். ஏன்னா பவுலிங் 2 பேர் பவுலிங் ஈக்குவலா இருக்குடா, ஆன் பார்ல இருக்கு. ஆனா பேட்டிங் சிவம் தூபே அளவுக்கு ஷர்துல் தாக்கூரோட பேட்டிங் இருக்கா? அப்படி இருந்தா நான் டீம்ல இருப்பாரு, இல்லன்னா சான்ஸ் இல்ல. நான் ஒத்துக்கிறேன். கஷ்டம் இந்த இதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஷர்துல் தாக்கூர் வச்சு தான் வேஸ்ட். இல்ல மாப்பிள்ள, இவரு பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்றாங்க. ஆனா இவரு அது அப்பனா என்ன, பவுலிங் தான் அவரோட மேஜர் ஸ்கில் செட், பேட்டிங் ஏதோ ஆடுவார். அந்த பவுலிங்கே சிவம் தூபோட 7th பவுலிங் ஆப்ஷனோட நான் ஈக்குவல்னு சொல்றேன். அப்ப நீ இவரோட பவுலிங் ரேஞ்ச் நினைச்சு பாரு. நத்திங், நான் வந்து ஒரு பிளேயரை நான் வந்து டிஸ்ரிகார்ட், பட் அகைன் அது அவரோட ஸ்கில் செட் அவ்வளவுதான்டா. ஒரு எம்ஐ மாதிரி ஒரு பிரான்சைஸுக்கு இவர் அந்த லெவல்ல ஃபிட் ஆக மாட்டாரு, அவ்வளவுதான். ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கான், பேஸ் ஆல்ரவுண்டர், ஒரு ஹர்திக் இருக்கான், போதும். அதுவே திரும்ப ஆல்ரவுண்டர் எடுத்துக்கிட்டு இருக்க வழியே கிடையாது.
அந்த பிச்சு ஒரு ரொம்ப கஷ்டம். நீ அந்த பிச்சுல நீ நேக்கா போட்டா மட்டும் தான் உன்னால தப்பிக்கவே முடியுன்றப்போ வித் நைட் அது கேம் ஆ வெரி ஹெவி. அதுதான் சொல்றேன், அதுதான் இதுதான் சொல்றேன். வேற சொல்றேன் அவே கேம்ல கூட ட்ரை இதுதான் பண்ண சொல்றேன் சான்ஸ் யூ இருக்கு. யூ யூ நீட் ஸ்கில்ஸ் டு எக்ஸிக்யூட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் பிச். லைக் அதுவும் உனக்கு இல்லாம ரா ஸ்விங் பண்ண பேஸ்னு ஒண்ணு தெரியணும், வேணும் இல்ல கன்ஃபார்ம். கட்டர்ஸ் போட தெரியணும், இல்ல யாக்கர் போட தெரியணும், இல்ல ஏதாவது போட தெரியணும். எதுவுமே அவன் ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்தான் பாத்தியா, நான் வாட்டுக்கு ஓடினு இப்படி போடுவேன், அதுவா பால்ல ஏதாவது ரியாக்ட் ஆகி ஏதாவது ஆகும் அப்படின்னா. இப்படி ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது சீரியஸா. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா, ஒண்ணு ஸ்பின் பவுலர்னு இருக்கும், டெத் பவுலர்னு இருக்கணும், இல்ல மிடில் எதையாவது ஒண்ணு பண்ணணும். எதுவுமே இல்லாம சும்மா அது அவனா அவுட் ஆகி விக்கெட் எடுப்பான் அப்படின்னா அது யார் வேணா விக்கெட் எடுத்துப்பான், ஒரு பார்ட் அது டைமர் விட விக்கெட் எடுத்துட்டு போயிடலாம். சோ இந்த மாதிரி இவங்க ஹார்ஷ் கால் எடுத்தா மட்டும்தான் வந்து இதாகுமே தவிர, ஏன்னா எம்ஐ இதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. எஸ்ஆர்எச் செம்மையா போல்டா பண்ணாங்க, அந்த மாதிரி எம்ஐ பண்ணணும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரொம்ப பேசிட்டோம், மம்மியை போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டோம். மேபி நெக்ஸ்ட் கேம் கம்பேக் கொடுக்கலாம். எனக்கு என்னமோ தோணுது, ஸ்டில் ஐ பிலீவ் எம்ஐ மாதிரி ஒரு டீம் திருப்பி காம்படிட்டிவா இருந்தா மட்டும்தான் அந்த கேம் நல்லா இருக்கும். இல்லைன்னா வெறும் ராஜஸ்தான், ஆர்சிபி, பஞ்சாப் போய் ஜெயிச்சுட்டு இருந்தோம்னா மேட்ச் பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஸோ தே நம்ம மஸ்ட் இப்ப பவுன்ஸ் பேக். சிஎஸ்கே விட்டுட்டீங்க, நம்மளும் ரேஸ்ல இருக்கோம்ல. டேய் சும்மா 2 கேம் ஜெயிச்சே ஒண்ணு பண்ணக்கூடாது, வித்தியாசம் உங்களுக்கு இருக்கும். ஆடவர்கள் ஆடக்கூடாது. அதனால நம்மள ரெண்டு ரெண்டு அத ஒண்ணு வித்தியாசம், 2 எங்களோட பாயிண்ட் ஒண்ணு நம்ம எக்ஸ்ட்ரா. மேல இருக்கோம். அடக்கி அதான் வாசிக்கணும். இல்லடா, இப்போ அதை விட எனக்கு என்னன்னா சிஎஸ்கே மேல இப்ப நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த காம்பினேஷன் அவங்க புடிச்சிட்டாங்கடா. இப்ப ரியாக்ட் அடுத்த பண்றாங்க மேட்ச் போனாலுமே காம்பினேஷனுக்கு. ஃபுல் அந்த ஃபுல் காம்பினேஷன் அவங்க ப்ராப்பரான காம்பினேஷன், இது கரெக்டா இருக்கு, அந்த மாதிரி போறாங்க. ஆனா இப்ப ஒரே நிமிஷம். எம்ஐயோட ஒரு பேக்லாக்ல அந்த இருக்கிறது என்னன்னா இதுதான் சிஎஸ்கே அந்த பத்தி, காம்பினேஷனை பிடிக்க முடியும். அந்த 14 crore பிளேயர் அந்த அதை விட்டு மூவ் ஆனாங்க. 14 crore எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சான்ஸ் கரெக்ட். 2 மேட்ச் கொடுத்தாங்க, 3 மேட்ச் அது கொடுத்தாங்க. இவன் கத்திக்கிட்டே இருந்தான், அது என்னோட இவன் பிளேயிங். கத்திட்டே இருந்தான், குர்ஜுமிச் இங்க எடுங்கடா எடுங்கடான்னு. கரெக்டா இருக்கு. அதான் அவங்க ரியாக்ட் பண்ண மாமா ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா முடிச்சிடாது சொல்ல சொல்லு வந்தேன். அதான் சொல்லு. அந்த 14 crore சொல்லிட்டு எடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ ப்ரெஷர்ல அவங்க பண்ணலன்னு மூவ் ஆயிட்டாங்க. மேபி 3-4 மேட்ச் வின் பண்ணி போகும்போது நடுவில் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அதே மாதிரி தான். இப்போ தாக்கூரும் திருப்பி அடுத்த ஒரு 2-3 மேட்ச் வின் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் எடுத்துட்டு வாங்க. அதை விட்டுட்டு வின்னி இதே லூசிங் காம்பினேஷன்லயே போயிட்டே இருந்தா கடுப்பாக கருத்துக்கு. இல்ல அப்ப கரெக்ட் தான். இப்போ அந்த பிளேயர் இப்போ சர்ஃப்ராஸ் ஆடிட்டு இருக்கான், சர்ஃப்ராஸுக்கு ஒரு இன்ஜுரி, இல்ல சர்ஃப்ராஸுக்கு வந்து ஆட முடியல அப்படின்னா அந்த இடத்துல நீ கார்த்திக் சர்மாவை கொண்டு வரலாம். சோ அது வந்து ரைட் இதா இருக்கும். இல்ல இப்போ அகில் ஹுசேனுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி அந்த மாதிரி இடத்துல நீ பிரசாந்த் வீரை உள்ள கொண்டு வந்து மாத்திக்கலாம். அப்படி பண்ணா கரெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த 2 பேரும் நான் வாங்கி கேம்பியனை பண்றாங்கல்ல, நான் வாங்கிட்டேன் வேற வழியே இல்லைனாலும் அவனை 3 டவுனோ 4 டவுனோ இறக்கியே ஆகணும்னு இறக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, அதுதான் ஒரு முக்கியமான இது. சோ அந்த காம்பினேஷன் முடிச்சாங்க, சிஎஸ்கே ட்ரேட் தானே வின் ஆகுது. பண்ணாங்க ஷார்டுல் தவிர. அர்ஜுன் இல்ல அர்ஜுனே நல்லா ஆக்ஷனை கூட போட்டாரு. எடுக்கல. டெண்டுல்கர் அதுதான் எனக்கு இன்னும் இவங்க ஸ்கவுட் பண்ணி எடுக்கிற பிளேயரு பர்பஸ்ஃபுல்லா வேணும்னு ட்ரேட் பண்ணதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலையன்ஸ் ஸ்டுடியோல ட்ரை பண்ணதாகட்டும், ஹர்திக் பாண்டியா கூட ஒர்க் பண்ணதாகட்டும், மலிங்கா கூட ஒர்க் பண்ணதாகட்டும், ஆனா உச்சானாங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் வாய் விட்டேன். பட் ஆனா ரொம்ப மோசமா இருக்கு. தீபக் சகர் வந்து இதுக்கப்புறம் என்ன மும்பை எடுக்கவே கூடாதுன்ற மாதிரி ஆடினா. என்ன நீங்க 10 கோடி எடுத்துட்டீங்க, வாங்குற சம்பளத்துக்கு சிஎஸ்கேக்கு வேலை பாக்குறோம், போய் திருப்பி சிஎஸ்கே பிளமிங் கூட போய் உட்காந்து தோனியோட ஜாலியா இருக்கணுன்ற மாதிரி போலிங் போறாப்ல. தெரியல, வாய்ப்பு இருக்கு. இது எப்படி அந்த நீ சொல்றது ஹம்சா சந்தோஷம் எப்படி தெரியுமா இருக்கு, இப்போ பூனைக்கு முதுகுல கோட போட்டு நீதான் புலின்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா போன சீசன் நீ பரவாயில்ல. என்னதான் ரொம்ப முதுகுல கோட கலாய்க்கிறான். போட்டாலும் பூனைதான். பாப்போம். நான் சிஎஸ்கே ஒன்னும் ரொம்பலாம் இல்ல, நம்ம இன்னொரு கேம் தோத்தா நம்மளும் அவங்களோட ஜாலியா பங்காளி இருந்து ஒன்னதான் உட்காந்துருக்கோம். பட் டீம் இந்த பாட்டம் பெர்ஃபார்ம் வெல், சோ தட் ஐபிஎல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவ்வளவுதான் பார்க்க நல்லா இருக்கும். இல்லைன்னா வீடியோ பண்றதுக்காகட்டும் மேட்ச் பாக்கலாம் மூடிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். நேத்து ஆனால லக்னோ நேத்து ஒரு மேட்ச் கேம் அது நான்லாம் 10:30 படுத்துட்டேன் இவங்க பேட்டிங்க பார்த்துட்டு. சோ அந்த செம்ம மாதிரி ஆயிடும். ஒஸ்டான அதுக்கு பேட்டிங் முன்னாடி சாமி. கேகேஆர் இப்போ எல்லாம் போரிங் ஸ்னூஸ் ஃபேஸ்ட் கேமா வருது. அதுதான். கேகேஆர் சரி மாப்பிள முடிச்சிடலாம். சரி அடுத்த நாளைக்கு ஒரு மேட்ச் ஜிடி வெர்சஸ் கேகேஆர். அத பத்தி குயிக்கா பேசிடலாம். யாரு ஜெயிப்பா? கேகேஆர் காம்பினேஷன் பிடிப்பாங்களா? மத்திஷா பத்திரானா இஸ் பேக்னு நினைக்கிறேன். இல்ல அவைலபிள் இல்ல, நாளைக்கு செக் பண்ணிட்டேன். குஜராத் ஹெட்லைன்ஸ்க்கு வந்து நாளைக்கு அவைலபிள் இல்ல. இன்னும் என்ஓசி ரெகுலேஷன்ஸ் இன்னும் முடியல. அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க முஸ்டபிசூர் அகமதாபாத்ல ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். முஸ்டபிசூர் ரஹ்மான் போலாம். ஏய் சாரி முஸ்டபிசூர் ரஹ்மான் முசர்பானி சாரி முசர்பானி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். முசர்பானிக்கு யார போலாம். தூக்குவாங்க? யார தூக்கணும்? கேமரன் கிட்ட தான் தூக்கணும்.
நான் வந்து நான் தைரியமா தேஜஸ்வி தேசாய் சிங் கொடுப்பேன்டா. நீ இந்த மாதிரி டீம் வச்சிருக்கப்போ உனக்கு ஒரு ஃப்ரெஷ் பிளட் வேணும். ஃப்ரெஷ் பிளட் இருந்தா மட்டும் தான் நல்ல டீம் காம்பினேஷன் பண்ண முடியும். நீ அதே மாதிரி வச்சு உருட்டு இருந்தனா முடியாது. தைரியமா தேஜஸ்வி தேசாய் கொடுத்துட்டு இன்னொன்னு முகர்பானி ஆட நீங்க வைப்பேன். எல்லாம் நீ முதலே சொன்ன அனுகுல் ராய் வந்து நல்ல டேலண்ட் அப்படின்னா, பட் நல்லா அவன் தான் வந்து போட்டாரு. ஸ்பின்னு யூஸ் பண்றாங்கடா. பேட்டிங்குமே நல்ல டேலண்ட் தான், பட் ஆனா அவன் பேட்டிங் ஷோகேஸ் பண்றதுக்கு இடமே இல்ல. அவன் எல்லாம் முன்னாடி இறக்கி விடலாம். ஆனா எத்தனை தடவை முன்னாடி இவனுங்களே இறக்குவானுங்க, ஆடிடுறாங்களே. எல்லாருமே ஆடிட்டு இருக்கானுங்க. ரோமன் பவுலும் இவங்களும் வந்து ரோமன் பவுல் எப்படின்னா நான் ரன் அடிச்சு நாட் அவுட்ல போனோம் அப்பதான் எனக்கு அடுத்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிற மாதிரி ஆடுறான். அப்ப எப்படி பண்ண முடியும்? நீ டீமுக்காக ஆடாம உனக்காக ஆடினா எப்படி வின் பண்ண முடியும்? ரஹானே 4 டவுன் தான் அதுதான் மெயின் வரணும். காசு. பவர் பிளே ரொம்ப வேஸ்ட் பண்றான். ரகானே வரவே வேணாம். ஒரு வாட்டி ஃபைன் பண்ணா பேன் பண்றாங்க. மாப்பிள்ள ரஹானே பவர் பிளே தான் வரணும். ஏன்னா ஸ்பின் ஆட மாட்டேங்கிறான் மாப்பிள்ள. பவர் பிளேல வந்து ஒரு ரன் எடுத்து கொடுத்தாங்க. மும்பை மேட்ச் பாத்தியா? பவர் பிளேல பேசஸ் போடும்போது நல்லா ஆடுறாரு. ஆனா ஸ்பின்னர்ஸுக்கு எதாவது அவரோட ஸ்ட்ரைக்கர் சுத்தமா இல்ல. அப்ப பவர் பிளே தான் வரணும். பவர் பிளேல நரைன் மாதிரி சுத்தணும். எவ்வளவு ரன் வருதோ எடுத்துக்கணும். அந்த மாதிரி கம்ஃபர்டபிள் சான்ஸ் அப்படிதான். பேசர்கிட்டே ஃபர்ஸ்ட் 8 பால் 4 ரன்ல இருந்தாரு. பவர் பிளேல தான் கேமே முடியுது. ஃபுல் கோ போகணும். நான் நரேனும் விடக்கூடாது. நரேன்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. எல்லாம் அந்த 160 எடுக்கிற காலத்துல நரேன் பெரிய ஹிட்டரு. எனக்கு தெரிஞ்சு சைஃப்ரெட் பின்னாலே திருப்பி போலாம். இல்லன்னா சைஃப்ரெட் கிரீன் போலாம். ஒரு 2 ஓவர்சீஸ் எல்எஸ்ஜி மாதிரி போகணும். உன்னோட கோகுல், உன்னோட 4 ஓவர்சீஸ் யாரு? கேகேஆருக்கு நரேன் கன்ஃபார்ம், சைஃப்ரெட் கன்ஃபார்ம், இன்னொன்னு ஃபின்னாலன் ஒரு கிரீன். இப்போ 2 பேருமே அவுட் ஆஃப் ஃபார்ம். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆட வைப்பேன். இன்னொன்னு பவல் தான் ஆடணும். இல்லைன்னா எனக்கும் கன்ஃபார்மா தெரியல. பவுலிங் அவங்களுக்கு தியாகி கொஞ்சம் சுமாரா போட்டான். மேபி வைபவ் வராரா ரொம்ப ஒஸ்டடா. ஆனா ஐயோ, பவர் பிளேலயும் அடி வாங்குறாரு, டெத்ல செம்ம அடி வாங்குறாரு. வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தா பாக்கணும். 54 ரன். மேபி அதுக்கு அந்த நவ்தீப் சைனியே பரவாயில்லையே. இவர் தான் ரொம்ப அடி வாங்குறாரு என்ன கேட்டா. நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறீங்களா? முசர்பானி வந்து அந்த மாதிரி உனக்கு விக்கெட் டேக்கரை எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஸ்கில்லா போடுற பவுலரை நீங்க எதுக்கு உட்கார வைக்கிறீங்களா? 140+ உங்களுக்கு போடுறதுக்கு ஆள் கிடையாதுடா. அப்புறம் எப்படி அவங்க பண்ணுவாங்க? நீ பவுலிங் எப்படி நீ திருத்துவ? நீ ஒரு ஸ்ட்ரைக் பவுலராவது வேணும் உனக்கு. ஹர்ஷித் ராணா உனக்கு கிடையாது. ஒரு நல்ல இப்ப நீ எங்க எக்ஸிக்யூட் பண்ணா நல்லா பவுன்ஸ் போடுற ஆள் உனக்கு வேணும். இவன் ஓரளவுக்கு பவுன்ஸ் போடுறான். ஜிடி வந்து சுப்மன் கில்லும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனாலும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. நீ ஆப்போனட்டுக்கு ஏற்ற மாதிரி பாரு. சாய் சுதர்சன் இஸ் நாட் a great player. அவங்க மிடில் ஆர்டர் நீ தூக்கணும்னா உனக்கு ஸ்ட்ரைக் பவுலர் ஒருத்தர் வேணும். இவங்க டாப் 3 தூக்கணும்ன்றது என்ன பண்ண முடியும்? ஏர்லி விக்கெட்ஸ் இருக்கும். ஏர்லி விக்கெட்ஸ் வந்து வைபவ் ஸ்விங் போட்டே இருக்கப்போ ஒரு பால் மிஸ் ஆச்சுன்னா பட்லரும் இதுவும் சாப்பிட்டுருவாங்க போட்டு. ஏன்னா கான்பிடன்ஸோட வராங்க. நீ ஸ்ட்ரைக் பண்ணா மட்டும் தான் நீ வந்து பால் இடிக்கணும். ஜோஃபர் ஆர்ச்சர் எப்படி இது பண்றாரு? நீ கம்பேர் பண்ணல முசர்பானியோட. பட் ஒரு எக்ஸ்ட்ராக்டர் இருக்கும்ல உனக்கு. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்ல. இவங்க எல்லாம் ஐடியல் பிளேயரா இருக்காங்கல்ல. கார்த்திக் தியாகி பெட்டரா போடுறாரு. பட் இன்கேஸ் அந்த பிட்ச் வந்து சென்னை மாதிரி சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அகமதாபாத்ல? சோ ஒரு எக்ஸ்ட்ராக்டர் பவுலராவது வேணும். நீ மொத்தமா டாப் ஆர்டர் பேட்டர் போயிட்டா நீ சேஸ் பண்ணி மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அது முசர்பானி போக மாட்டேங்கிறாங்க. 4 விக்கெட் எடுத்தாலும் அந்த மேட்ச் 45 தான். வந்து அவங்க இப்ப எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த எக்ஸ்பெக்டர் ஒரு ஃபாரினர் கிட்ட இல்லைன்னா பேட்டரை யூஸ் பண்ணி பவுலர் வந்து இந்தியன்ஸ் அப்படிதான் மும்பை இன்னைக்கு போச்சு இல்ல. இப்போ பவுல்ட் ஒர்க் ஆகலன்னே எனக்கு சாகர் தாக்கூர் போதும்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் ஆக்கணும். பட் அதுவும் கரெக்ட் இல்லதான். பட் வேற வழி இல்ல. ஸ்லாட் தான் பிரச்சனை. ஒரு ஃபாரின் ஸ்லாட் அவர் யூஸ் பண்ணிக்க. ஏன்னா இப்ப சிஎஸ்கே மாதிரி உள்ள எம்ஐ மாதிரினா உனக்கு வந்து இந்தியன் ரன்ஸ் நிறைய இருக்காங்க. ஃபாரின் வந்து நீ வெறும் 3 பேரை கூட ஆடிக்கலாம். பட் ஆனா கேகேஆர்ல அவன் ஃபாரின் டேலண்ட நம்பி மட்டும்தான் இருக்காங்க. சைஃபர்ட், ஆலனு, கிரீனு, அவனுக்கு மெயின் பிளேயர்ஸ் யாரா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ். சோ அதனால ஒரு ஸ்லாட்டை வந்து முசர்பானிக்கு கொடுக்க முடியல. அதுதான் பிரச்சனை. நல்ல பிளேயர் ரசல் இன்னும் கூட ஆடலாம். கரெக்ட். 3 ஓவர் இல்லடா என்ன கேட்டா இவன் தப்பு பண்ணிட்டானுங்க. கிரீனை இவன் ரசலை ரிட்டையர்ட் ஆக வச்சு கிரீனை உள்ள கொண்டு வந்ததுக்கு ரசல் 2025 எடிஷனோட பெர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப லோன்னானுங்க. அதுவே மல்டிபிள் டைம்ஸ் கிரேட்டர் தென் கேமரன் கிரீனோட இந்த இயரோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ அவனுக்கு கொடுத்த பணமும் கம்மி. வெறும் 12 crores எவ்வளவுதான் போன தடவை அவனை ரேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ காசும் கம்மி. ரசல் பவுலிங்கும் போடுவான். கிரீனோட சூப்பராகவே போடுவான். என்ன கேட்டா அவனை அவங்களே வச்சு ஆடிடலாம்.
தேவைலாம் தப்பு பண்ணிட்டாங்க. கிரீன் ஏதாவது ஜிடி தான் ஜெயிப்பாங்க நாளைக்கு. ஓப்பனிங் 1 டவுன் கொடுத்து வேணா பார்க்கணும் என்ன பண்றான்னு. ஆமா ஆமா மேபி கரெக்ட். நான் சொன்ன மாதிரி இல்லடா அந்த கிரீன் கிரீன் அண்ட் ஒரு சைப்ரஸ் 2 வச்சு மேட்ச் போகணும். டாப் த ஆர்டர் கொடுத்தோணும். 1 டவுனோ இல்ல ஓப்பனிங் கொடுத்துட்டு நீ உன்னால என்னதான் யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப்ங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து பார்க்கணும். அதுலயும் அடிக்கலன்னா வெளில உட்கார வச்சிட வேண்டியதான். ஏன்னா அவன் அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடுறான், அவன் கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு 3 ரன் 4 ரன்ல வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர் போட்டுட்டு இருக்கான். சான்ஸே கிடையாது, ரொம்ப கஷ்டம் யாரா இருந்தாலும். ரன் ரேட் 12-13 இருக்கு, எப்படி என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான். சரி ஓகே, ஜிடி டக்குன்னு தான். லாஸ்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும் போயிடலாம். கோகுல் யார் யார் ஜெயிப்பா? இது ஜிடி தானா? ஜிடி டிஃப்ரெண்டா கேகேஆர் கொடுக்கலாம்னு ஆசை ஆமா இருக்கு. ஏன் ஜிடி? ஆனா கேகே வேணாமா? நான் ஒரு கண்டிஷனோட சொல்றேன். ஜிடி தான், பட் கேகேஆர் ஒருவேளை தேஜஸ்வி ஆட வச்சாங்க டாப் ஆர்டர்ல, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி சேஞ்சஸ் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச் பாருன்னா கேகேஆர் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா கேகேஆர் வந்து டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஓகே, சோ நான் வந்து எனக்கு கேகேஆர் ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால ஐம் ரூட்டிங் ஃபார் கேகேஆர் வின் டுமாரோ. பாப்போம் நாளைக்கு எவனா ஒருத்தன் அந்த ஒரு ஹீரோயிக் நாக், ஒரு ஃபின்னாலோட 100 அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு இண்டிவிஜுவல் ஹீரோயிக் இருந்துச்சுன்னா ஒரு சான்சஸ் இருக்கு. அந்த நாள் நாளைக்கு அமையும். அவங்களோட ஃபர்ஸ்ட் வின் 2 பாயிண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு டே நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கோகுல், ம். பஞ்சாப் வந்து மும்பையை குஜிலி முஸ்து பண்ணிட்டாங்க. வருத்தப்பட வேணாம். நாளைக்கு அடுத்த எங்க மேட்சஸ் வந்து தலைவனே ஆடல, கம்பேக் கொடுப்பாங்க. எனக்கு அவ்வளவு பெரிய வருத்தல். ஹர்திக் ஓகே எக்ஸ்போஸ் ஓகே. ஆகட்டும். சகல்கிட்ட பேசிட்டு இருக்காரு வெளியே உட்காந்து. சரி ஓகே, பாப்பா எப்படி போகுதுன்னு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் மேட்சஸ், ரைவல்ரி வீக் வந்துட்டே இருக்கு. ஸோ இதோட இதை வச்சு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.